ஆன்மீகம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் தொட்ட காரியமெல்லாம் தடங்கலாகுதா? நல்லா போக வேண்டிய தொழில் திடீர்னு நஷ்டமாகுதா? இல்லை வீட்டில் சுப காரியங்கள் நடக்க அதற்கு ஏற்பட வேண்டிய வழிகள் பிறக்க மாட்டேங்குதா? அப்படின்னா உங்களுடைய அத்தனை தடைகளையும் தவிடுபொடியாக்கி நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் தான் வளர்பிறை சதுர்த்தி. நம்மில் பல பேருக்கு தேய்பிறையில் வரும் சங்கடகர சதுர்த்தி பற்றி தெரியும். ஆனால் வளர்பிறையில் வர்ற சதுர்த்திக்கு நம்முடைய செல்வத்தையும் செல்வாக்கையும் வளரக்கூடிய அசாத்தியமான ஆற்றல் இருக்குது. இந்த வீடியோவில் வளர்பிறை சதுர்த்தி அன்றைக்கு வீட்டில் எளிமையாக எப்படி விரதம் இருக்க வேண்டும், விநாயகருக்கு என்னென்ன பொருட்கள் வைத்து வழிபாடு பரிகாரம் செய்ய வேண்டும், அப்படி செய்தால் தீரா கடன் தீரும், வறுமை நீங்கும் என்று முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுதாக பார்த்துவிட்டு அதாவது நாளைய தினம் வருகின்ற வளர்பிறை சதுர்த்தி அன்று இதை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே பெரிய மாற்றத்தை பார்ப்பீர்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணி. வளர்பிறை சதுர்த்தி என்பது நம் வாழ்வில் நன்மைகள், பணம், சந்தோஷம், வம்ச விருத்தி, ஆரோக்கியம் எல்லாமே வளர்ந்து கொண்டே போவதற்கு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு முறையாகும். ஜோதிட ரீதியாக பார்த்தால் சதுர்த்தி திதிக்கு அதிபதி விநாயக பெருமான். வளர்பிறையில் சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையை நோக்கி வளர்றது போல இந்த நாளில் நாம் செய்கிற வழிபாடு நம்முடைய பொருளாதார நிலையையும் குடும்ப ஒற்றுமையையும் படிப்படியாக உயர்த்தும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள், புது வேலை தேடுபவர்கள், புதிய முதலீடுகள் செய்ய விரும்புபவர்கள் இந்த வளர்பிறை சதுர்த்தி வழிபாட்டை தேர்ந்தெடுப்பது 100% வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும். சரி, இந்த விரதத்தை எப்படி தொடங்க வேண்டும்? நன்றாக கவனியுங்கள். இந்த விரதம் ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். ஆனால் முழு பக்தியோடு நீங்கள் இதை செய்ய வேண்டும். சதுர்த்தி அன்றைக்கு, அதாவது நாளைய தினம் 18/6/2026 அன்றைக்கு காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது காலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் எழுந்து விடுவது மிக மிக சிறப்பு. வீட்டை சுத்தம் செய்து வாசல் தெளித்து கோலமிட்டு நீங்களும் தலைக்கு குளித்து தூய்மையான ஆடைகளை, முடிந்தால் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற ஆடைகளை உடுத்திக் கொள்ள வேண்டும். பூஜை அறையில் விநாயகர் படம் அல்லது சிலைக்கு முன்பு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும். கைகளை கூப்பி விநாயகப் பெருமானை, இன்றைக்கு நான் உமக்காக வளர்பிறை சதுர்த்தி விரதம் இருக்கின்றேன், என் காரியத்தில் இருக்கும் தடைகளை நீக்கி நல்ல வழியை காட்டு அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய விரதத்தை தொடங்க வேண்டும். இந்த விரதத்தை முழு உபவாசமாக, அதாவது தண்ணீர் மட்டும் குடித்து இருக்கலாம். உடல்நிலை முடியாதவர்கள் பால், பழங்கள் அல்லது ஒருவேளை மட்டும் பலகாரம், அதாவது டிஃபன் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம், தவறு கிடையாது. இப்போது இந்த வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு வர்றோம். அதுதான் மாலை நேர பூஜை. சதுர்த்தி விரதத்தின் முக்கிய வழிபாடே மாலை நேரத்தில் தான் நடக்கும். மாலை 5:30 மணி முதல் 7 மணிக்குள் இந்த பூஜையை செய்ய வேண்டும். விநாயகர் சிலைக்கு அல்லது படத்திற்கு புதிய மலர்கள் சூட்ட வேண்டும். விநாயகருக்கு மிகவும் பிடித்த அருகம்புல் மற்றும் எருக்கம்பூ மாலை சாற்றுவது கோடி புண்ணியத்தை தரும். உங்கள் வீட்டில் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வையுங்கள். விநாயக பெருமான் நெய்வேத்திய பிரியர், அதனால் உங்களால் முடிந்த எளிமையான பலகாரங்களை அன்போடு அவருக்கு படைக்கலாம். பூரண கொழுக்கட்டை அல்லது பிடி கொழுக்கட்டை செய்து வைப்பது மிக மிக உகந்த ஒன்றாக கருதப்படுகிறது. கொண்டக்கடலை சுண்டல், இது நவதானிய வழிபாட்டில் இது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த கொண்டக்கடலை சுண்டல் செய்து வைப்பதால் உங்களுக்கு ராகுகேது தோஷங்களும் நீங்கும். அப்பம் அல்லது பொரி உருண்டை, இப்படி வெல்லம் கலந்த இனிப்புகள் செய்து வைத்தால் செல்வத்தை ஈர்க்கும். பழங்கள், வாழைப்பழம், மாதுளை வாங்கி வைக்க வேண்டும். உங்களுக்கு விளாம்பழம் கிடைத்தால் வாங்கி வையுங்கள், இல்லை என்றால் வேண்டாம். பொரி, கற்கண்டு இவையும் பிரசாதமாக சேர்த்து வையுங்கள். ஏனென்றால் இந்த 2 பிரசாதங்களும் வறுமையை விரட்டும் என்பது மிக மிக முக்கியமானது. எனது அன்பான நேயர்களை, இப்போ நான் சொல்லப்போகிற இந்த 3 பரிகாரங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணத்தடைகளையும் கடன் தொல்லையையும் வேரோடு அழிக்கப் போகுது. இதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. பரிகாரம் 1. உங்கள் வீட்டில் தீர்க்கவே முடியாத கடன் சுமை இருக்கா? இந்த வளர்பிறை சதுர்த்தி அன்றைக்கு மாலை நேர பூஜையின் போது சிறிய அளவிலான அருகம்புற்களை சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். விநாயகரின் பாதத்தில் ஒவ்வொரு அருகம்புல்லாக வைத்து ஓம் கணபதையே நமக, ஓம் கணபதையே நமக,
ஓம் கணபதையே நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்த அருகம்புல்லாலேயே அர்ச்சனை செய்ய வேண்டும். அருகம்புல்லுக்கு எதிர்மறை ஆற்றலை அளித்து பணவரவை அதிகரிக்க செய்யும் அசாத்திய சக்தி உண்டு. பரிகாரம் 2. ஒரு சிறிய தட்டில் கொஞ்சமாக பச்சரிசியை பரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். சுத்தமான மஞ்சளில் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அந்த அரிசியின் மேல் வையுங்கள். அதற்கு பக்கத்தில் உங்கள் கைகளில் புழங்கும் 5 ரூபாய் நாணயம் ஒன்றை வைக்க வேண்டும். குங்கும பொட்டு வைத்து அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு பூவும் போட்டுக்கொள்ளுங்கள். பூஜை முடிஞ்சதும் அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்கள் பணப்பெட்டியிலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலேயோ வைத்து விடுங்கள். அந்த மஞ்சள் பிள்ளையாரை அடுத்த நாள் செடிகளில் கரைத்து விடலாம். இவ்வாறு இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்கள் தொழிலில் இருக்கும் நஷ்டங்கள் எல்லாம் பறந்து உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். பரிகாரம் 3. விநாயகர் முன்னாடி நின்று கொண்டு உங்களுடைய 2 காதுகளையும் கைகளால் மாற்றி பிடித்து கொண்டு 3, 11 அல்லது 21 முறை தோப்பு கர்ணம் போட வேண்டும். பிறகு உங்களுடைய காரிய தடைகள் அனைத்தும் சிதறி போக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பூஜையின் முடிவில் வாசலில் ஒரு சிதறு தேங்காயை சிதறித்து அடிப்பது இதில் மிக மிக முக்கியமானதாகும். தேங்காய் அப்படியே தவிடு பொடியாக வேண்டும். இது கண்டிஷ்டி, செய்வினை மற்றும் அத்தனை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையும் உடைத்தெறியும். இந்த மேற்கண்ட 3 பரிகாரங்களில் உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு மனதிற்கு விருப்பமானது எதுவோ அதை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இல்லை, நான் 3ஐயுமே சேர்த்து செய்ய போகிறேன் என்றால் அதையும் சேர்த்து செய்து கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் எதை செய்தாலும் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் மனதார உங்களுக்கு மனதிற்கு பிடித்த விஷயத்தை, பரிகாரத்தை மற்றும் முழு மனதோடு செய்ய வேண்டும் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். நீங்கள் பூஜையின் போது அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து ஆன்மீக அதிர்வுகளை உணர ஒரு சில மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த விநாயகர் அகவல் படிக்கலாம். அப்படி இல்லை என்றால் ரொம்ப எளிமையான இந்த மந்திரத்தை 21 அல்லது 108 முறை சொல்லுங்கள். கஜானனம் பூத கணாதி சேவித்தம் கபித சம்பு பலசார பசித்தம் உமாசதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இந்த மந்திரம் சொல்ல தெரியாதவர்கள் மிக மிக எளிமையாக ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக என்ற மந்திரத்தை மற்றும் 108 முறை சொல்லுங்கள். உங்களுடைய மூளையின் செல்கள் சுறுசுறுப்பாகி நல்ல சிந்தனைகளும் வியாபார உத்திகளும் உங்களுக்கு தோன்றும். பூஜையெல்லாம் முடிந்த பிறகு விநாயகருக்கு கற்பூர தீப ஆரத்தி காட்டி வழிபட வேண்டும். அதன் பிறகு நீங்கள் செய்து வைத்த கொழுக்கட்டை, சுண்டல் பிரசாதங்களை வீட்டில் உள்ளவர்களுக்கும் முடிந்தால் அக்கம் பக்கத்தினருக்கும் ஏழை எளியவர்களுக்கும் கொடுப்பது இன்னும் கூடுதல் பலனை தரும். இரவு எளிமையான உணவை, அதாவது அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்து ஒரு 5 அல்லது 11 வளர்பிறை சதுர்த்தியில் இந்த விரதத்தையும் பரிகாரத்தையும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே போவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். தடைகள் விலகி பல காரியங்கள், அதுவும் சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் சதுர்த்தி விரதம் எப்படி இருப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஓம் கணபதி.